இன்னைக்கு வந்து என்னோட காலையில உணவு என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறேங்க. ஸோ என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய், அப்புறம் வந்து காராமணி. இந்த 2 தான் நம்ம வந்து இப்போ சமைக்க போறோம். எப்படி சமைச்சு, எப்படி சாப்பிடுறதுங்கிறத வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் தெரியும். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் பண்ற மாரி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, சுகர் வந்து ஈஸியா வெளிய வந்துரலாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நான் இந்த மாரி தான் வெறும் காய்கறி மட்டும் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்துப்பேன். இப்படி தான் நான் வந்து என்னோட சுகர கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சிறந்த உணவா இருந்துச்சு. சரி நான் எப்படி செய்யறேங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. காய்கறியை நல்லா கழுவி அதுக்கப்புறம் கட் பண்ணணுங்க. இப்போ நம்ம வந்து வெட்டின காய்கறி, அதுக்கப்புறம் இது கூட வெங்காயம், இதை தான் நம்ம இப்போ சமைச்சு சாப்பிட போகிறோம். நல்லா ஒரு சொம்பு நிறைய நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்படி தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். தண்ணி நான் ஏன் அதிகமாக ஊற்றிருக்கேன்னா, இந்த தண்ணியில் வந்து சூப்பு மாதிரி இருக்கும், அந்த சூப்பையும் நான் அப்படியே குடிச்சிடுவேன். அதுக்காக தான் ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஊற்றுனேன். உங்களுக்கு சூப்பு பிடிக்கல அப்படின்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. காய்கறி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெட்டி வச்ச காய்கறியெல்லாம் இப்போ நம்ம போட்டாச்சு. காய்கறி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது கூட நான் என்னெல்லாம் சேர்க்குறேன்னா, மிளகும், அதுக்கப்புறம் சீரகமும் சேர்க்குறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் வந்து காய்கறியை சவைச்சு சாப்பிட்ருவேன். இந்த தண்ணியை வந்து சூப்பு மாதிரி குடிச்சிடுவேன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதான். காய்கறி வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆகுதுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா அவிஞ்சிரும். அவிஞ்சோன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து காய்கறி ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம், நம்ம நல்லா பச்சையாக போட்டோமா, இப்போ வந்து அந்த காய்கறி கலர் மாறிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துட்டு இனிமேல் இதை அப்படி ஆற வச்சு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ காய்கறி வந்து ஒன்றும் இல்லை, காய்கறி பச்சை காய்கறி, அவரைக்காய், பீன்ஸு, வெண்டைக்காய், என்ன காய்கறினாலும் வாங்கிட்டு நல்லா வெட்டி நல்லா கழுவி வெட்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக போட்டால் போதும். என்னெல்லாம் போட்டோம்னா சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், அப்புறம் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டேன், ரொம்ப போடல. போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம என்னன்னா, இதை வந்து நான் சூப்பு மாதிரி குடிச்சிருவேங்க. இந்த அவிச்ச காய்கறியை வந்து நான் அப்படியே மென்று சாப்பிட்டுப்பேன். ஸோ எனக்கு வந்து சுகர் முன்னாடி, அதாவது ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு சுகர் வந்து 550 இருக்கும்போது நான் இந்த மாதிரி காய்கறியை நான் வாரத்துக்கு 4 நாள் எடுத்துக்கேன். இப்போ சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கிறேங்க. ஸோ இப்படி தான் என்னோட சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்தேங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் சொன்னேங்க. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் டயட் பிளான் நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், சுகர்லேருந்து ஈஸியாக வந்துடலாம். அதுக்காக தான் நான் வந்து என்னோட சேனலில் வந்து சுகர் பற்றின வீடியோ, விழிப்புணர்வு எல்லாமே ரெகுலராக போட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.